உண்மையிலேயே டிபிக்கல் பாலாசா ஃபிலிம். மீண்டும் ஒரு முறை தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்கள்ல ஒரு 4-5 கேரக்டர் தான் வந்து அவர் படங்கள்ல வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டிசைன் பண்ணுவாங்க. இதுல ஒரு சீன் வந்துட்டு போறவங்க கூட அவ்வளவு அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து பாலாசாரால மட்டுமே முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த கேரக்டர் பண்ணணும், நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், நீங்க உங்களோட கேரக்டர் இவ்வளவுதான், என் கேரக்டர் இப்படிதான், ஒவ்வொரு கேரக்டர் இப்படிதான் அதை டிசைன் பண்ணி அதை வேலை வாங்கி அவங்கள ஸ்கிரீன்ல வந்து அழகா பிரசன்ஸ் பண்றது உண்மையிலே இட்ஸ் மேஜிக் ஆஃப் பாலாசார்னு சொல்லணும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். அருண் விஜய் சார் வந்து பேசாமையே அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஷனை கொடுத்து அதான் பேசாமையே வந்து நம்ம எல்லாரையும் வியந்து பார்க்க வச்சிருக்காரு. அது பாலாசாரோடைய டைரக்ஷன் மேஜிக்கு. ரெண்டாவது ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா எக்ஸ்ட்ராடினரி பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கு, சீரியஸாக நேரத்தில் ரொம்ப அழகாகவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் கேரக்டர் எஸ்பெஷலி அவ்வளோ பாசமான ஒரு சிஸ்டராக நடிச்சு அப்படியே நிற்கிது மைண்டில் வந்து இன்னும் அதுலேருந்து வரல வெளியே நம்ம. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாதித்த ஒரு படமாக இருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமாக நான் சொல்லணும், அந்த மத நல்லிணக்கத்தை ரொம்ப அழகா தன்னுடைய காட்சிகள் மூலியமா நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழ முடியும்டா, ஏன்டா நீங்க வேஸ்டா சண்டை போறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு இந்த படத்துல. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ.